வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/4/2026 திருப்பத்தூர் மாவட்டம் வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்ன மாதிரி மாடுங்க பார்க்க போகிறோம். நாட்டு பசு மாடு, ஏறு மாடுங்க, வண்டி மாடுங்க, அப்படி வளர்ப்பு கன்றுங்க, கிடாரிங்கெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டு பசு மாடுங்க. ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, செனை மாடு. கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு வாரம் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் பசுமாடு. அப்படியே ஒரு ஜோடி இருக்கு. நல்லா எல்லாருமே இந்த மாடு தாங்க பார்த்துன்னு இருக்காங்க. நல்லா அருமையான மாடு. நல்லா கண்ணு போடுற ஸ்டேஜில் இருக்குங்க. இன்றைக்கி எட்டுன்னு வந்திருக்காங்க பாருங்கள், நல்லா ஜோடியாக. ஏன்னா பல்லுவன் சொல்லலைண்ணா, பல்லுவன் சொல். பல்லு இது 4 அது கடை முடிச்சிருக்கு. இப்போ போட்டால் எதனா கண்ணு? இது ஃபஸ்ட் 2வது கண்ணு, அது 3வது கண்ணு. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? விலை வந்து 90,000 ஜோடி 90,000. ஓகே, எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? இது 90 வந்தால் 90 வந்தால். இது 2வது ஈத்து மாடுங்க. ஜோடி 90,000 சொல்லியிருக்காரு. முன்ன பெண்ணை அனுசரித்து கொடுப்பாருங்க. நாட்டு பசு இங்கேயும் ஒரு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. கண்ணு மாடை எடுத்துன்னு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரான ஒரு செவல நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே மடி பாருங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக. என்ன எந்த ஒன்று மாடு? இது கூடப்பட்டு. பல்லு சொல்லுங்க. பல்லு சரியாக. எத்தனை கண்ணு போட்டுருக்கு? கண்ணு 4வது கண்ணு. ஓகே. கறவை அப்படியே எத்தனை லிட்டர் வருஷம்? கறவை 7 லிட்டர் வருது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? விலை 55. ஃபைனலாக எவ்வளோ விட்டுருவீங்க? 40க்கு மேலே. 40க்கு மேலே வந்து விட்ருங்க. ஒரு 40க்கு மேலே வந்தால் கொடுத்துருவாருங்க. கரையை ஒரு 7 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஒரு ஜோடி ஏறு கலைங்க. கலர் நல்ல கலருங்க, அருமையான கலரு. ஜோடி சூப்பராக இருக்கு பாருங்க. கிடாரிங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு ஜோடி. பல்லு 2 பல்லு 4 பல்லு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம குஸ்லாப்பட்டு சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு ஜோடி. அட்டகாசமாக இருக்குது பாருங்க. ரெண்டுமே செனை மாடுங்க. 2 மாதம் 4 மாதம் செனை. ஜோடி சூப்பராக இருக்குது. ஆனால் ஏறு கூட ஓட்டிக்கலாங்க.
நம்ம பசிலிக்குட்டை. ஸோ அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான. ஸோ 2 பல்லில் 4 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மேற்கு டீ காளைங்க. ஸோ ஒரு ஜோடி ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. சில ஏறு கன்றுங்க. நம்ம பாயனை வாங்கியிருக்காருங்க. நல்லா ஹைட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கன்று. ஸோ ஒரு 1.5 வருஷ கன்று இருக்குங்க, இல்லாட்டி ஒரு வருஷ கன்று இருக்கும். ஸோ ஜோடி அப்படியே கொடுத்துட்டு இருக்காரு. பல்லெல்லாம் வைக்கலைங்க, இன்னும் பல்லு வைக்கிறதுக்கு எப்படியும் 1 வருஷம் ஆகும். ஸோ இந்த கன்றும் ஸோ அங்கே தெரியுது பாருங்க. ஸோ இந்த கன்றும் பார்த்தீங்கன்னா ஜோடி. ஸோ ஒரு ஜோடிங்க. ஸோ நம்ம குனிச்சி தண்டமணி அண்ணந்து ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஏறு காளைங்க. நல்லா சூப்பரான கலரில் எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ அப்படியே நம்ம பல்லு கேட்டு பார்ப்போம். என்ன பல்லு சொல்லணும் என்ன? அப்படி 4 பல்லு 2மேவா? ஓகே. எவ்வளோ சொல்லியிருந்தேண்ணா? தண்டமணி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.20. ஸோ 1.20 சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா அருமையான 4 பல்லில் எடுத்துன்னு வந்திருக்காருங்க. நம்ம தண்டமணி அண்ணாந்து எங்க போலாம்? இதுவும் குனிச்சில் தாங்க. 2 வளர்ப்பு கன்றுங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி கேட்டுன்னு இருக்காரு. ஸோ நல்லா தரமான கண்ணுங்க. ஜோடி ஒரே மாதிரி இருக்கு. அவரு சொல்லுவார் அண்ணா, நான் கூட கம்மியாக தான் சொல்லுவேன். கொடுக்கணும் வேணும். 3 நாள் திருச்சி கிடையாது. எத்தனை நாள் திருச்சி? 3 நாள் திருச்சி கிடையாது. ஸோ செட்டு சூப்பராக இருக்கு. என்ன தங்க வளர்ப்பு கண்ணுங்க. ஜோடி தரமான கண்ணுங்க. சும்மா கேட்டு சொல்லி கையில கை பிடிச்சி கொடுத்தா ஜோபியில் போட்டா என்ன? ஒரு நாளைக்கு மாடு வாங்குறதுல ஒரே மாடு வாங்குறது இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டு கையில வாங்கிட்டு சொல்லு பாக்கெட்லயா போடுறேன். எவ்வளவு சௌகரியம் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் மின்னப்பின வாங்கிட்டு இல்லை வாங்கலாம். நான் சொன்னேன் கட்டி மேலே எதனா சொல்றியா? இதெல்லாம் தான் சொல்லு. இல்லை கேட்டோம். சில தட்டுக்கு மேலே சொல்லின்னு இருக்காருங்க. விற்கணும் வாங்க, கூட்டம் கட்டி வைக்கணும் வாங்க. சரி போட்டி காட்டலான்னு தான் வாங்க. விற்கணும் வாங்க. ஓட்டு பார்க்கலாம். வாங்கலை, அந்த துட்டுக்கு மாடு வாங்கலை. வாங்கி தான் நான் கொடுத்துருவேன். இல்லைண்ணா மற்ற பேரெல்லாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு வியாபாரி கிட்டே தான் மாடு வாங்க. வாங்க அதிக வேலை கொடுத்துருங்க.
ये बात दो गई की बात ஸோ நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ 45 விட்டு கேட்குறாங்க. ஸோ ஏறு காளைங்க. ஸோ 6 பல்லில் எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா பெரிய காளைங்க, உழவு காளைங்க. ஸோ ஹைட்டும் வெயிட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சங்கத்து சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் பல்லுக்கும் சொல்லேண்ணா. 6 பல்லு. வண்டி மாடம் ஏறு மேடம். ஏறு மேடம். ஸோ வண்டிக்கும் பயன்படுத்திக்கலாம், ஸோ ஏருக்கும் பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய காளைங்க. சூப்பராக இருக்கு. நான் எவ்வளோ சொல்லிக்கிறேண்ணா? 120. இங்கேயும் ஒரு ஜோடி. ஸோ நல்லா அருமையான ஜோடி ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க. சூப்பரான ஜோடிங்க. லைட்டாக வந்துடலாம். சில உழவு காளைங்க நல்லா சூப்பராக இருக்கு. பல்லு கொஞ்சம் சொல்லியா? 2 பல்லு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ 1 பல்லு வச்சிருக்கு, 1 பல்லு வைக்கலைங்க. ரேட்டு நான் தெரிஞ்சுன்னா ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கன்று பாருங்கள். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ நல்ல தரமான கண்ணுங்க. ஸோ அந்த சைடும் ஒரு ஜோடி இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜோடி அட்டகாசமாக இருக்குங்க அந்த செட்டு. பாருங்க இதெல்லாம் சூப்பரான கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணு செட்டு ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கண்ணுங்க. அங்கே ஓடுது. எதுவும் பிடிக்க மாட்டாரு அவரும் வேற. ஸோ 3மே காளை கண்ணுங்க. இங்கே ஒரு ஜோடிங்க. ஸோ நல்லா அருமையான பல்லு வைக்காத நாட்டு காளைங்க ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ நம்ம மன்னன் ஸோ வியாபாரிங்க. ஸோ நல்ல கண்ணுங்கெல்லாம் கூட வாங்கி தருவார். ஸோ இந்த மாதிரி ஏறு கண்ணுங்க. ஸோ இந்த வாரம் ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்திருக்காரு. நல்லா அருமையான ஒரு ஜோடி. சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு.
அதனால் ஒரு மட்டி கலரில் எட்டுன்னு வந்திருக்காருங்க. செட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் இது எத்தனை கன்று அப்படியே கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே நில்லுங்க நீங்களும். எத்தனை கன்று அப்படியே கொஞ்சம் சொல்லலாம். 2.5 வருஷம் கன்று. பல்லு இன்னும் போடுறது எத்தனை நாள் ஆகும்? இன்னும் பல்லு போடல. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோக்கு வந்தால் விடுவீங்கண்ணா? 90,000. அப்படி ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 90. சார் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க கண்ணுங்க. ஸோ 90,000 சொல்லியிருக்காரு. ஸோ முன்ன போய் நான் சரிச்சு கொடுத்துருவாருங்க. அப்படியே நம்பர் கொஞ்சம் சொல்லிடலாம். 90 47 56 62 27. ஓகே, ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏறு காலைங்க வாங்கி தருவார். ஜோடி ஏறு கண்ணுங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு கண்ணுங்க. ஜோடி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் பல்லு வைக்கல. ஸோ அப்படியே எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம். கண்ணு நல்லா ஒரே ஈக்குவலில் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் எந்த ஊர் மாடு இது? ஸோ நான் பல்லு வைக்கல. ஸோ அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. அவர் எதுவும் சொல்லலைங்க. ஸோ மாடு மட்டும் அப்படியே பாருங்கள் எவ்வளோ போகும்ன்ட்டு. ஒரு ஜோடி ஏறு மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா பெரிய காளைங்க. அப்படியே ஜோடி எவ்வளோ சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே எந்த ஊர் கொஞ்சம் மாட்டு சொல்லலாம். திருவண்ணாமலை மாடு. பல்லு கொஞ்சம் சொல்லலாம். அப்படியே பல்லு 6 பல்லு இருக்கு. 6 பல்லு இருக்குது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? அளவு சொல்லுது. நான் 1.5 ஸோ 1.5 சொல்லியிருக்காருங்க. ஒரு ரூபாய்க்குள்ளே முடிப்பாங்க. ஸோ வண்டி ஏறு இதுவும் எதனால கூட்டிக்கலாம். லைட் சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு கண்ணு. நல்லா ஒரு செவலை கண்ணு சூப்பராக இருக்குது. சில பொட்டை கண்ணுங்க. ஸோ 10,500 ரூபாய்க்கு கேட்டு போயிட்டாங்க கண்ணு. ஸோ கொடுக்கல. ஸோ ஒரு 15,000 சொல்கிறாரு. சூப்பராக இருக்கு பாருங்க கண்ணு. ரெண்டு பல்லு கிடாரிங்க. ரெண்டே பல்லு தான். சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல செவல நேரத்துல சூப்பரான கிடாரி. ஸோ 33,000 கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ ரெண்டு பல்லு கிடாரி. ஸோ நல்லா பியூர் செவலைங்க. ஸோ ஷைனிங் சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ சென்னை சில வியாபாரம் முடிஞ்சிங்க. சென்னை இருக்காண்ணா? இது சென்னை இருக்கா? எத்தனை மாதம் சொன்னாங்க? அது
சென மாடு தான். நீ 500 சேர்த்தலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஒரு சரியா 35 சொல்றாருங்க அவரு. இதுவும் கண்ணு மாடை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. பல்லெல்லாம் சரி பல்ல ஆயிடுச்சு. ஸோ கறவை ஒரு 2 வேலையும் சேர்த்து 3 லிட்டர் சொல்லியிருந்தாரு. நல்லா பொட்டை கண்ணு போட்டிருக்கு. पैसा देंगे வரணும். मेरे पास पैसे 30,000 கிட்ட மாடு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ காங்கைங்க. ஸோ சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு காலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இன்னும் பல்லு போடல. ஸோ 85,000 விலை சொல்கிறாரு. ஸோ சரியான காலைங்க. நல்லா தரமாக இருக்குது பாருங்க கண்ணு. ஸோ காங்கையங்காலை. இன்னும் கால் பிடிக்கல. குனிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே வைக்கலைங்க. 2மே கிடாரிங்க தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கிடாரிங்க. வளர்ப்பு கிடாரிங்க, நல்லா தரமான கிடாரிங்க. ஸோ ஜோடி சூப்பரான ஜோடியை போட்டிருக்காங்க பாருங்க. செட்டு நல்லா அருமையான செட்டுங்க. இன்னும் பல்லே போடல. இப்பவே நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ ஜோடி அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. சில குனிச்சிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. வாங்கியிருக்காங்க போல. நல்லா சூப்பராக இருக்குங்க. சில வாங்கிட்டாங்க. கண்ணும் பொட்டை கண்ணை போட்டிருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. நாட்டு பசுமாடு. ஸோ ஒரு 1.5 லிட்டர் சொல்லியிருக்காங்க கறவை. இன்னும் 37,000 முடிஞ்சிருச்சுங்க கண்ணு மாடம். கண்ணு மாடம் 37,000 முடிஞ்சிருக்கு. பசுமாடு சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கன்றுங்க. ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க ஜோடி. ஸோ நம்ம சுரேஷ் அண்ணா எடுத்துட்டு வந்துருக்காருங்க. கொஞ்சம் தள்ளேண்ணா.
வியாபாரி வித்துக்கிறோமா வளர்க்குறோமா வியாபாரிடா திருப்பதி அண்ணா கேட்டுன்னு இருக்காருங்க. சரி அப்படியே கூட விற்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை சந்தோஷம் தானே கொடுத்தா ரைட்டு அப்படியே கூட இதோ வளர்ப்பு கண்ணுங்க தான். ஒரு ஆள் வியாபாரம் பண்ணீங்க ஆளாள் பாட்டு வியாபாரம் பண்ணுறது 72,000 கேட்டுன்னு இருக்காருங்க நம்ம திருப்பதி அண்ணா. வாழ்த்தா சரியா ஆயிடும். So, 62 வரை கேட்குறாருங்க. லைட் அவன் தள்ளா அதுக்கு எல்லாம் மீன்ஸ் வா வாங்கடா என் மகன் தான் வாங்கிக்கிற என் நிலத்தை வித்தணும் முடிஞ்சிங்க. சரியான கண்ணுங்க. இங்கேயும் ஒரு ஜோடி கண்ணுங்க இருக்கு பாருங்க. நல்லா அற்புதமான கண்ணு. இதெல்லாம் பல்லு வைக்காத கண்ணுங்க தான் எடுத்து வந்திருக்காங்க இந்த வாரம் நிறையா. பாயனா தான் கேட்டுன்னு இருக்காரு. தள்ளலாம் ஜோடி சூப்பரா இருக்குங்க கண்ணுங்க. சார் ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. கண்ணு நல்ல கண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேசுகிறாங்கன்றதான் தெரியல. ஸோ அப்படியே மாடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இல்லை குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இல்லை பசு மாடுங்க. ஸோ ஒரு ஒயிட் போட மாடு. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. சில குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான ஒரு நாட்டு பசு மாடு. சில குணம் நல்லா அருமையான குணத்தை தான் இருக்குது. அதல்ல
இல்லை 21.5 கேட்குறாங்க கன்று மாடும். பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க தான். ஒரு செவலை நேர கண்ணு, ஒரு ஒயிட் போட கண்ணு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ஜோடி நல்லா அருமையான ஜோடி கண்ணுங்க. என்ன பண்றது? 23,000 சொல்லியிருக்காருங்க. ஜீவன் தலை வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்குங்க. ஸோ 23,000 சொல்லியிருக்காரு ஜோடி. இதுவும் நல்ல ஒரு செவலை நிற கிடாரிங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இதுவும் கிடாரி. ஸோ 37,000 சொல்லியிருக்காருங்க. ஸோ இன்னும் பல்லு வைக்கல. ஸோ உடம்பு ஷைனிங் சூப்பராக இருக்குது. இன்னும் பல்லு வைக்கல. ஸோ சூப்பராக இருக்குங்க. கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்ணு காலை கண்ணை போட்டிருக்கு. ஸோ மடி பாருங்க அப்படியே. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஒயிட் புடலை கண்ணு போட்டிருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது கண்ணு. ஸோ 45,000 சொல்லியிருந்தார் விலை கண்ணு மாடும். சில சூப்பரான மாடுங்க, நாட்டு பசு மாடு. ஸோ பல்லில் சரி பல்லு. ஸோ 45,000 சொல்லியிருக்காரு கண்ணு மாடும். சூப்பரான கண்ணுங்க. இதெல்லாம் காளை கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு. கண்ணு நல்ல கண்ணுங்க. ஸோ வளர்ப்பு கண்ணு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் 1 வருஷம் கண்ணு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்ணு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு. நம்ம பாயனை வாங்கியிருக்காருங்க. ஸோ நல்லா சூப்பரான கண்ணு பாருங்கள். ஜோடி அந்த சைடு ஒன்று இருக்குது. நல்ல கண்ணுங்க. இங்கே இருக்குது பாருங்க. சில காளைக்கன்று நல்ல அருமையான கண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாயனை வாங்கியிருக்காருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கண்ணு கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வாரம் இந்த கண்ணெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். சில நாட்டு கண்ணு நல்லா அருமையான வளர்ப்பு கண்ணுங்க. குனிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க நாட்டு பசுமாடு. ஸோ அப்படியே எத்தனை கண்ணு பல்லு எல்லாம் கேட்டு பார்ப்போம்.
ஏ பல்லு சொல்கிறான் பல்லு சொல்லு 4 பல்லு சரி பல்லு ஆயிடுச்சா ஓகே எத்தனை கண்ணு இப்போ போட்டுருக்கு 2வது கண்ணு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க 33 ஸோ 33,000 சொல்லியிருக்காங்க ஸோ கண்ணு மாடம் ஸோ பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு ஸோ 2வது ஈத்து மாடு ஸோ குனிச்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுவும்